இன்னைக்கு நம்ம சேனல்ல நெத்திலி கருவாடு குழம்பு செய்ய போறோம். அட்டகாசமா நெத்திலி கருவாடை 10 நிமிஷமா ஊற போட்டுட்டு அப்புறமா கழுவி எடுத்துருவோம். இதுல மண் அதிகமா இருக்கும், அதனால ஒரு 10 நிமிஷம் நல்லா தண்ணியில எல்லாம் ஊறட்டும். கருவாடை நல்லா ஊறிட்டு இப்ப கழுவி எடுத்துரும். நெத்திலி கருவாடுக்கு தலையே பிச்சு எடுத்துடணும். அதில் அதிகமாக மண் இருக்கும் தலையில். தலையை பிச்சு தூர தச்சு 2 வாட்டி கழுவி எடுத்துரும். நெத்திலி கருவாடுல அதிகமாக மண் இருக்கும், அதனால நல்லா கழுவணும். நெத்திலி கருவாடுக்கு தேவையான காய்கறி என்னன்னு பார்த்துக்கலாம். முருங்கைக்காய், கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய். தக்காளி மிளகாவும் தண்ணியில் போட்டுரும். கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வெட்டி எடுத்துக்கணும். நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 2 கீரி போட்டுருவோம். 2 கீரி போட்டோம்னா நல்லா மசாலா அதில் இறங்கும். இந்த மாதிரி 2 கீரிக்கணும். நெத்திலி கருவாடு கத்திரிக்காய் வந்து நம்ம நீல வாக்கில் தான் வெட்டி போடணும். நீங்கள் நீளமாக வெட்டி போட்டுக்காங்க. இந்த மாதிரி 2 போட்டால் மிளகாவை 2 கீறி வச்சிடலாம். தக்காளி நீல வாக்கில் வெட்டிக்கிடும். இந்த மாதிரி இந்த சைஸ்ல போட்டாலே போதும். குழம்புக்கு தேவையான மசாலா என்னன்னு பார்த்துடலாம். 1 சில்லு தேங்காய், 10 சின்ன வெங்காயம், 2யும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம். கொஞ்சமா புளி ஊற வச்சிரும். நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கணும். நெத்திலி கருவாடு குழம்புக்கு மசாலா கூட்டிச்சு தான் குழம்பு வைக்க போறோம். அரைச்ச தேங்காய் வெங்காயம் 2யும் சேர்த்துரும். அது கூட புளிக்குழம்பு மசாலா சேர்த்துக்கணும். 20 கிராம் சேர்த்துக்கேன். புளி கரைச்சி வச்சிருக்கோம், அதை ஊற்றிக்கிடும். கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். வெட்டி வச்ச காய்கறியை ஒன்னா சேர்த்து நம்ம கூட்டி வச்சிருவோம். இப்போ அடுப்பு பற்ற வச்சுட்டு தாளிப்பை போட்டுடலாம். ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்து விடும். மணத்துக்கு வேண்டி கொஞ்சமா வெந்தயம் சேர்த்து விடும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து விடும். இப்போ கூட்டி வச்ச மசாலா சேர்த்துரும். தண்ணி ஊற்றிக்கிடும்.
காய்கறி வேகட்டும், ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடும். மசாலா நல்லா கொதிக்குது. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். இப்போ கருவாடை சேர்த்துருவோம். இப்போ காரத்துக்கு வேண்டி கொஞ்சமா வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். கருவாடை போட்டு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ திறந்து பார்த்துக்கலாம். நல்லா தண்ணி வத்தி வந்துருச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பாடை போட்டு ஒரு அடி. கருவாடு குழம்பு நல்லா வந்திருக்கு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.